அன்று சொல்ல, என் மகனே மகளே, நீ கடன் கொடுக்கிறவனா இருக்கணும், வாங்குகிறவனாக அல்ல. அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த கடன் தானங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த கடனை வாங்கிட்டு வாங்குற சம்பளம் எல்லாம் வட்டிக்கே போயிடுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போய் விடுகிறது. ஏன் கடன் வாங்குனீங்க? பிள்ளைகளை படிக்க வைக்க, திருமணம் செய்து கொடுக்க, பிசினஸ் காரியமாக, திடீர்னு ஏற்பட்ட ஒரு விபத்தினால உண்டான ஆஸ்பத்திரி செலவு, இந்த மாதிரி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துருது. அதனால கடன். சிலருக்கு ஒண்ணுமே இல்லாட்டா கூட கடன் வாங்கி கொண்டே இருக்கணும். அந்த பழக்க ஆடம்பர செலவுக்கு, இது மாதிரி தாங்க நினைச்சத வாங்கணும் செய்யணும் என்பதற்கு, நம்முடைய அவசர காரியத்துக்கு கூட உடனே கடன் வாங்கணும்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்ற, நீ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க கடன்காரங்களா இருந்தா தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நீங்க இன்னும் முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ளே வரவில்லை. அந்த கடன் வாங்கி வட்டியை கட்டி கொண்டு நீங்க சம்பாதிக்கிற பணம் வீணாகிட்டே இருக்குது இல்ல. அப்ப நீங்க முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வரவில்லை. அந்த கடன் உங்களை அடிமையாக்கி பயமுறுத்திக்கிட்டே இருக்கல்ல. நீங்க விடுதலை அடையணும், கடன் கொடுக்கிறவளா மாறணும். இந்த மாதிரி வந்த நிறைய பேர் நான் ஊழிய பாதையில இந்த வசனத்தை சொல்லி ஆலோசனை கொடுத்து ஜெபித்து இப்ப கடனே இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க. நிறைய பேர், 1-2 பேர் அல்ல, பிசினஸ் செய்யறவங்க, வேலை செய்யறவங்க, நிறைய பேர் கடனே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றாங்க. கடன் இல்லாம வாழ முடியுமாங்க? ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் கடன் வாங்குறாங்க. தேசமே கடன் வாங்குது. கடன் இல்லாத தேசமே கிடையாது. உண்மைதான். அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற, நீ கடன் வாங்குவதில்லை. அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நீங்க மற்றவங்களை பார்க்காதங்க. கடன் இல்லாம வாழ முடியுமா? முடியும். அது தேவனுடைய ஆசீர்வாதம். அப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார்.